அம்மாவ பிடிக்குங்கிறவங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்ல எப்போதும் வந்து அம்மா தான் அதிகமா படிங்க, படிங்க. உங்க லைஃப்‌க்கு படிப்பு ரொம்ப முக்கியம். விளையாடாதீங்க, கேம் விளையாடாதீங்க, ஊர் சுத்தாதீங்க, படி படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த வயசுல அது ரொம்ப எதிர்ப்பா இருக்கும். எதிர்மறையா இருக்கும் அந்த வார்த்தை. அம்மா மேல கோவம் கூட வரும். அம்மாவ பிடிக்கலன்னு சொல்றவங்களும் நெறைய பேர் உண்டு. படிங்கன்னு சொல்றது உங்க எதிர்காலத்துக்காக தான். ஏன்னா, நீங்க படிச்சு சம்பாதிச்சு உங்க அம்மா, அப்பாவுக்கு செய்ற காலத்துல உங்களுக்கு வயசாயிருக்கும். அந்த நேரத்துல உங்கள நீங்க ராணி மாரிலாம் வச்சுக்க முடியாது. அவங்க நெனச்ச சந்தோஷம்லாம் நீங்க சம்பாரிக்கிற காலத்துல அனுபவிக்க முடியாது. அதனால உங்க எதிர்காலத்துக்கு தான் படிங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா, ஒரு கை, காலு, கண் பார்வை, வாய் பேச முடியாது, காது கேட்காது. இத மாதிரி உங்க தன்னம்பிக்கை எது உங்கள கைவிட்டாலும் சரிதான். உங்க படிப்பு உங்கள கைவிடாது. அந்த வானத்தையும் போய் தொடலாம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுங்களா? அது கூட படிப்பு இருந்தா தான். எந்த நிலையிலயும் நீங்க படிச்சீங்கன்னா, யார்கிட்டயும் போய் அடிமையாவோ, கை கட்டி நிக்கணும், குடும்ப உறவுகள் ஒதுக்கும் அப்படின்ற ஒரு இது பயம் இருக்காது. நீங்க படிச்சீங்கன்னா, உங்க